விஷயங்கள் நீங்க செய்யும்பொழுது, உங்களது எதிர்காலம் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். நல்ல கோபப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்றதுனால அதை தவிர்த்து விடு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. சனிக்கிழமை காலை வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் செஞ்சு பார்த்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட்டுருவீங்க. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. உங்களுடைய காரியங்கள் உழைப்புல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காமல் இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுத்தரும் நண்பர்களே. ஸோ அனைவரும் அந்த சித்தர் வாக்கின்படி வாழும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 12ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் சுப முகூர்த்த தினங்க. இன்றைய தினம் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க. மாலை நேரத்தில் விநாயகர் கோயில் போயிட்டு நீங்க விநாயகர் வழிபாடு செய்யலாம். தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபடுங்கள். மேலும் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடும் நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்கள். உங்களது காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கு அது உதவிகரமா இருக்கும். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. சூப்பரான ஒரு அமைப்புங்க. 11 குடையவன் 10ஆம் இடத்தில் கேந்திரம் பெற்றுள்ளார். இது மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் தொட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எடுத்த காரியங்களை நீங்கள் ரொம்ப ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமா இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல விதமான முன்னேற்றங்கள் உங்களது வியாபாரத்தில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக காண முடியும். தொழில் நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இப்பொழுது அமைந்திருக்குங்க. எனவே மிகச்சிறப்பான தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக அமையும். நீங்கள் கொடுக்க வேண்டிய பணமெல்லாம் கொடுத்து முடித்து மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வகையில் பொருளாதாரம் நல்ல வகையில் இருக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் வசூலாகும். ஏதாவது சிக்கல்கள் கொடுக்கல் வாங்கல்ல இருந்தால் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் நண்பர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தருவாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் முழுவதும் உற்சாகத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்க வீட்டில் சில இயந்திர பொருட்கள் பழுதடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவாகலாம். உங்களது வீட்டில் ஏதாவது நீங்கள் பெரிய சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு வைங்களேன், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனைகளையும் மறக்காமல் கேளுங்க. அப்படி கேட்கலைன்னா உங்களுக்கு சங்கடங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. சில கோபம் உங்கள் வீட்டு பெரியவர்களுக்கு வந்துவிட வாய்ப்புகள் இருக்குது. எனவே பெரியவர்களிடம் கோபத்தை நீங்கள் கேட்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த யோகமான வாய்ப்புங்க. உங்களுக்கு திடீர்னு சில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேற ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் சில காரணங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இனிமையான சர்ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. உங்களுக்கு உங்களது அலுவலக பணியில் நல்ல உற்சாகமான சூழ்நிலையும் அது உருவாக்கி தரும். இன்றைய தினம் காதல் உணர்வுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிக ஆனந்தத்தை உற்சாகத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும். எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்னன்னு நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் இன்னைக்கு அமையுங்க. மேலும் உங்களது எதிர்கால திட்டங்களை நீங்கள் மறுமதிப்பீடு செய்வதற்கான நேரம் இது. எதிர்கால திட்டங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இப்போ சூழ்நிலைக்கு இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு யோசனை பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த தினம் அமைப்பெறுங்க. திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் நல்ல ஒரு சர்ப்ரைஸ் இன்னைக்கும் கண்டிப்பாக இருக்குங்க. எனவே இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும். கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான வாய்ப்புகள் இப்பொழுது ஏற்படுதுள்ளங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்த கல்லூரியில் மனதிற்கு பிடித்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வருமானத்தை எப்படியெல்லாம் அதிகரிக்கணுமோ அதுக்கான வழிகளை நீங்கள் அமைச்சக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுதுங்க. குடும்பத்தில் நீங்கள் தான் இன்னைக்கு செல்வாக்காக இருப்பீங்க. உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக தெரியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அடித்தளமான மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறும். உங்களது எதிர்காலம் குறித்த அனைத்து விதமான திட்டங்களும் இப்பொழுது சிறப்பாக வெற்றிகளை தரும் என்பதால் நீங்கள் உங்களது எதிர்கால திட்டங்களை மறுமதிப்பீடு செய்யுங்கள். இன்றைய தினம் சில ஜீனியஸை நீங்கள் சந்திப்பீங்க. அவங்கள் மூலமாக உங்களது பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகள் காணக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் இருக்குங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு யோகமான தினமாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா போதும். தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா உங்களுக்கு நமது ராசி பலன்கள் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். எல்லா வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா அது அமையுங்க, சப்போர்ட்டா இருக்கும். ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்திட்டு இருங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் பிரவுன் மற்றும் கிரே 2 கலரையும் நீங்க யூஸ் பண்ணலாங்க. 2மே லக்கியஸ்ட் கலரா அமையும். மேலும் நம்பர் 5 5ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுடைய அலுவலகத்தில் சக ஊழியர்கள் மூலமாக சில மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. நீங்களே எதிர்பார்த்திருக்காத சில மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாக அமையும். இன்றைய தினம் வீட்டிற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை நீங்கள் வாங்குறதுல ரொம்ப ஆர்வம் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத வகையில் திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா நிம்மதி பெருகும். நல்ல ஒரு திருப்தியான நாளாக வியாபாரத்தில் அமையுங்க. மனதளவில் புதுமையான ஒரு நல்ல தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் நிம்மதி நிறைந்த நாளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வகைகளிலும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். குடும்ப உறவுகள் மற்றும் அலுவலக பணிகள் அனைத்திலும் உங்களுக்கு நிம்மதி பெருகும் நாளாக இன்றைய தினம் இருக்குங்க. கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகளை நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களோட பொன்னான கருத்துக்களும் ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் கருத்துக்களை நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் அதை தெரிவிக்கலாம். மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக இருக்கும். மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.